இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு வெண்டைக்காய் பொரியல் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஒரு வெண்டைக்காயில் 3 கோடு போடணும். இந்த பக்கமும் இந்த பக்கமும் கட் பண்ணிவிட்டு 3 கோடு போட்டு வச்சுருங்க. நல்லா இந்த மாதிரி. இதில் சாரி, நான் இது காமிக்க மறந்துட்டேன். இதில் மல்லித்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், நல்ல மிளகு பொடி கொஞ்சம், காயப்பொடி போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டுக்கிடுங்க. கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலாவும் கொஞ்சமாக போட்டுக்கிடுங்க. தேவைக்கு உப்பு போட்டுக்கிடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிடுங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இப்போது எல்லாம் நல்லா விரசி விட்டுக்கிடுங்க. ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் லெமன் ஜூஸும் இது மட்டும் வச்சு கெட்டியாக நல்லா இது பண்ணி விட்டுடுங்க. நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஒரு 2 ட்ராப் ஊற்றிக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா பெருசி எடுத்துக்கோங்க. உப்பெல்லாம் பார்த்துக்கிடுங்க. இப்போது வெண்டை இந்த மாதிரி நல்லா பெரட்டி விடணும். உள்ளே எல்லாம் நல்லா இது மசாலா நல்லா இதாகணும். இப்படி எல்லா வெண்டைக்காயும் இந்த மாதிரி இலசு வெண்டைக்காய் இருக்கணும். சின்ன குட்டி குட்டி வெண்டைக்காய் இருந்தால் தான் நல்ல இதாக இருக்கும். உங்களுக்கு பெரிய பெரிய வெண்டைக்காய்னா எண்ணெய் ஜாஸ்தி விட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது இருக்கும். இது நம்ம ஃப்ரை பண்ணி தான் எடுப்போம். நமக்கு ஒரு ஃபிஷ் ஃப்ரையில் எப்படி நமக்கு நல்ல இது கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட்டு, வாசனையும் அட்டகாசமாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடியதான ஒரு ஃப்ரை தான். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி வெண்டைக்காய் எல்லாம் இது பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் இல்லைன்னா 15 மினிட்ஸு அப்படியே ஊற விட்டுக்கிடலாம். பாருங்கள், மசாலா எல்லாம் நல்லா போட்டு வச்சுருக்கோம். இது இப்போது 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் ஊற்றி, தேவைக்கு உங்களுக்கு ஆயில் ஊற்றிடுங்க. நான் ஆயில் ஊற்றி இப்போது ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கிடுங்க. அவ்வளோதான் நண்பர்களே. நீங்கள் பாருங்கள், இந்த அளவில் தான் இருக்கணும். இந்த அளவு ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப மொறுமொறுன்னு ஆகக்கூடாது. இதுதான் அளவான இது. ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.